வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் போட்ட சதி திட்டம், வெளியான அதிர்ச்சி தகவல். அதாவது இந்த ஆட்சி எப்போ வேணா கவிழலாம், ரெடியாயிருங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்றத்திற்கு தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமா உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மேலும் கூறிய மு.க.ஸ்டாலின் இதுவரை டீ கடையில் பேசிய அரசியலை சமூக வலைதளங்களில் பேச வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காராம். அதாவது தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா தனிபெரும் கட்சியா தற்போது வென்றிருக்கு. 108 இடங்கள்ல வெற்றி பெற்றாரு விஜய். இதில் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் விஜய் தற்போது ராஜினாமா செஞ்சிட்டாரு. இதனால 107 இடங்கள் வென்றிருக்கிற தாவேகா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடு இணைந்து தான் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. நேற்று முன்னாடி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை தாவேகா நிரூபித்தாங்க. கிட்டத்தட்ட 144 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் திமுக 59 இடங்களில் மட்டுமே வென்றிருக்கு. எதிர்கட்சி வரிசையில் உதயநிதி உக்காந்துட்டு இருக்காரு. தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகா ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழலாம் என பேசியிருக்கிறார். அதாவது எதனால இந்த மாதிரி மு.க.ஸ்டாலின் பேசினார்? காரணம், திமுகவோட தயவால தான் விஜய் தற்போது ஆட்சி அமைக்கிறார். மேலும் எப்போது வேண்டுமானாலும் அவர்களை கழட்டி விட்டு தாவேகா ஆட்சியை கவிழ்க்கலாம் என ஸ்டாலின் திட்டம் போட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது அதிமுகவில் உள்ள சி.வி. சண்முகம் தரப்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவங்கள கட்சியிலிருந்து தூக்கிட்டாரு. மேலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக தற்போது அவர்கள் எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்படலாம் என்கின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதனால விஜய்க்கு 120 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. அதுவும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்டையை கலைச்சா எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி கவிழ்ந்துடும். அதாவது ஒரு தேர்தலில் தோற்றா மறு தேர்தலில் வென்று காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாரும் நம்பிக்கையோட பணியாற்றுங்க, இந்த தேர்தலை நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம் என ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நாம பல வெற்றிக்கு சொந்தக்காரங்க. வெற்றி தோல்வியை பெருசாக எடுத்துக்க கூடாது. வெற்றியை நோக்கி பயணிப்போம். இந்த ஆட்சி எப்போ வேணா கவிழ்ந்து போகலாம், ரெடியாயிருங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்றத்திற்கு தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமா உழைப்போம் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக கூட்டணி கட்சிகளே ஆதரவு அளிச்சிருப்பதா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதா தேர்தல் முடிவுகளில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காம இருந்த நிலையில ஸ்டாலின் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில திமுக எதிர்கட்சி வரிசையில் அமரும் என்றும் 6 மாதங்களுக்குள் தாவேகா ஆட்சியை கலைப்போம் எனவும் கூறியிருந்தார். இது தற்போது கவனம் பெற்று வருது.